ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஓரா சேனல். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A is equal to set of 1, 3, 5. B is equal to 2, 3. ஃபைண்ட் பண்ணணும் A into B and B into A. இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். A கார்ட்டீசியன் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1, 3, 5 இன்ட்டு பியோடைய வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2, 3. இப்போ வந்து நம்ம உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படின்னா 1, 2 அதே 1, 3 அந்த மாதிரி நம்ம உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 1, 2, 1, 3 அதே தான் 3க்கும் 3, 2 3, 3 அதே ஸ்டெப் தான் 5க்கும் ஃபாலோ பண்ணோம். 5, 2 அண்ட் 5, 3 5, 2 அண்ட் 5, 3. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு B இன்ட்டு A தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2, 3 கிராஸ் மல்டிப்ளை 1, 3, 5. இது அதே ஸ்டெப் மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். 2, 1 2, 3 2, 5 அதை தான் பண்ணணும். அதே ஸ்டெப் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். 2, 1 2, 3 2, 5 அதே தான் 3, 1 3, 3 3, 5 3, 1 3, 3 3, 5. இது வந்து செகண்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். A இன்ட்டு பியும் B இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒனில் A இன்ட்டு பியும் B இன்ட்டு ஏவும் ஈக்குவலான்னு பார்க்கணும். சரி, வாங்க பார்க்கலாமா? A இன்ட்டு B ஈக்குவல் டு B இன்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். 1, 2 எடுத்துக்கலாம் A இன்ட்டு பியில். B இன்ட்டு ஏல 2, 1 எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பாருங்கள். இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பாருங்கள். ஈக்குவல் இல்லை, ஸோ நாட் ஈக்குவல். இது முடிஞ்சிச்சா? இப்போ தேர்ட் போகலாம். ஷோ தட்னாலும் ப்ரூவ் தட்னாலும் ஒன்று தான். இந்த N ஆஃப் A இன்ட்டு B N ஆஃப் B இன்ட்டு ஏ ஈக்குவல் டு N ஆஃப் A இன்ட்டு B நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த N ஆஃப் A இன்ட்டு N ஆஃப் Bயை வச்சு நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. N ஆஃப் A இன்ட்டு B N ஆஃப் B இன்ட்டு A ஈக்குவல் டு N ஆஃப் A இன்ட்டு N ஆஃப் B. கொஷின் அப்படியே எடுத்து எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த N ஆஃப் A அதோடைய வேல்யூ எங்கே? N ஆஃப் ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். N ஆஃப் A வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே மேலே பாருங்கள், இந்த ஏவோட வேல்யூ இது வந்து 1, 2, 3 மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குதா? 3 செட் இருக்குது. ஸோ அது N ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 3. N ஆஃப் பியை பாருங்கள், 2வும் 3யும் இப்போ வந்து 2 செட் இருக்குது. ஸோ இது வந்து 2 2 வேல்யூஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். N ஆஃப் ஏ இன்ட்டு N ஆஃப் பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2னா 6. ஸோ இதோட வேல்யூ வந்து 6. கொஷின் அப்படியே எடுத்து எழுதுங்க. N ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு N ஆஃப் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு N ஆஃப் ஏ இன்ட்டு N ஆஃப் பி ஈக்குவல் டு 6. அந்த 6 எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதே தான் சேம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. N ஆஃப் A இன்ட்டு B ஈக்குவல் டு N ஆஃப் B இன்ட்டு A ஈக்குவல் டு 6.
கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b இன்ட்டு a ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். n ஆஃப் a இன்ட்டு b ஈக்குவல் டு n ஆஃப் b இன்ட்டு a இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு b ப்ரூவ் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை காய்ஸ்.